ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி வைத்திக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அங்காளம்மன் ஆலய திருப்பணிக்காக முன்னாள் அமைச்சர் மக்கள் தலைவர் ப. கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் கண்ணன் அவர்கள் ரூபாய் 1,25,000 நன்கொடை வழங்கினார். முன்னதாக வைத்திக்குப்பம் மீனவர் பகுதி அங்காளம்மன் ஆலயத்திற்கான புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கோவில் நிர்வாக குழுவினர்கள் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது கோவில் திருப்பணி துவங்க இருப்பதாகவும் அதற்காக தாங்கள் நிதியுதவி செய்து பணியை துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். விக்னேஷ் கண்ணன் அவர்களும் அதனை உடனடியாக ஏற்றுக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை சுமார் 6 மணியளவில் வைத்திக்குப்பம் அங்காளம்மன் ஆலயத்திற்கு நேரில் சென்று அங்கே குழுமியிருந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவினர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பெண்கள் அனைவரையும் சந்தித்து அவர்களது முன்னிலையில் கோவில் திருப்பணி தொடங்கிட ரூபாய் 1,25,000 நிர்வாகத்திரிடம் நன்கொடையாக வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நிர்வாக குழுவினர் மிகுந்த மகிழ்ச்சியோடு திரு விக்னேஷ் கண்ணன் அவர்களுக்கு ஆளுயர மாலை மற்றும் சால்வைகள் அணிவித்து மரியாதை செலுத்தி நன்றி தெரிவித்தனர்.